வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதாரும் உடைய நாம எப்படட்டப்பா. பரிசுத்தாவினர் எங்களோடு இருந்து கிரியை செய்யும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இந்த நாளில் வாசிக்க வேண்டியது வெளிப்படுத்தல் விசேஷம் 14ஆம் அதிகாரம். பின்பு நான் பார்த்த பொழுது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரே அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரை நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக்க கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்தின் மேல் முன்பாக 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் 30 முன்பாகவும் பொதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 140,000 பேர் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைபடாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கு ஆட்டுக்குட்டியாரும் முதற்பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். உங்களுடைய வாயிலே கபடம் காணப்படவும் இல்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்திலிருந்து மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசிக்காருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அது நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியை சமுத்திர நீரூற்றுகளை உண்டாக்குற தொழுது கொள்ளுங்கள் என்றார். வேறு தூதன் பின் சென்று பாபிலோன் நகரம் விழுந்தது நான் வேசித்தனமாகி உக்கிரமான மதுவை சகல அதிகளும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தை அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையிலாவது தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினி ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்த பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக ஆட்டிய குட்டிவானோருக்கு முன்பாக அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவேன். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களில் எழும்பு. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அதனுடைய நாமத்தை முதலையை தரித்து கொள்ளும் அவனுக்கு இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் கற்றுக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அதை கர்த்தருக்குள் மறைக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுத அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு எழுந்து இளைப்பாறுகிறார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும் ஆவியானவரும் ஆம் என்று திருவிழம் பற்றுகிறார் என்று சொல்லிட்டேன். பின்பு நான் பார்த்த பொழுது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக தமது சிரசின் பொற்கிரீடத்தையும் தமது கையில் கருக்குள்ள அறிவாளுடைய ஒருவர் பட்டயத்தை உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர்கள் அந்த அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாளை பிடித்து கொண்டு பரலோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்னியின் மேல் அதிகாரமுள்ள வேறு தூதன் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிற கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேல் நீட்டி அதன் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கனை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திலிருந்து ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகிட்டு. அதிகாரம் 15. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலை, மிருகத்திற்கு அதன் சொரூபத்திற்கு அதன் முந்தினவைகளை அதன் நாமத்தின் இலக்கத்திற்குள்ளவர்கள் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சிரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடலிலே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு கர்த்தாவே தேவருடைய கிரிகள் மகத்துவமும் ஆச்சரியமான பரிசுத்தவான்கள் ராஜாவே தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். கர்த்தாவே யாரும் அதுக்கு பயப்படாமலும் முதல் நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர் என்று ஜாதிகளும் வந்து முன்பாக தொழுது கொள்வார்கள். உடைய நீதியான செயல் வெளியரங்கமாகின என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த பொழுது இதோ பரலோகத்தில் சாட்சி கூடாரமாகி ஆலயம் திறக்கப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதைகளுடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பெருகே பொற்கட்சிகளை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள்.
அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்களை ஏழையால் அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தாது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினால் உண்டான புகையினால் தேவாலயம் நிறைந்தது. 7 தூதருடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. 16 அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதருடனே கூட நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. 2ஆம் தூதன் தன் கலசத்தில் உண்டாக சமுத்திரத்தில் ஊற்றினான். உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போலாயிற்று. சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் ஆண்டு போயின. 3ஆம் தூதன் தன் கலசத்திலுடனே ஆறுகளிலும் நீர்வீட்டுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிற வரையிலும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் உம்முடைய நியாயத்திற்கிற நீதி உள்ளவராயிருக்கிறார். அவர்கள் பரிசுத்தவானுடைய இரத்தத்தையும் தீர்க்கத்தருடைய இரத்தத்தையும் சிந்தினபடியால் இரத்தத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராக இருக்கிறார் என்று சொல்ல கேட்டேன். பலிபீடத்தின் வேறொருவன் ஆம் சர்வர்களும் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நியாயத்திற்கு சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். 4ஆம் தூதன் நான் தன் கலசத்தில் உள்ள நதை சூரியன் மேல் ஊற்றினான். இதனால் மனுஷரை தரிப்பிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உசண்டத்தினால் தகிக்கப்பட்டு இருந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தாரும் அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனதார் விரும்பவில்லை. 5ஆம் அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உசன்னத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள மிருகனுடைய சிங்காசனத்தை ஊற்றினான். அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்து அவன் வருத்தத்தினால் தங்கள் நாவுகளை கடிந்து கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் பொன்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள ஐராத் என்னும் நதியில் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும். அந்த நதியின் தண்ணீர் வற்றி போகும். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு திருச்சி வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகள் ஆவிகள். அவைகளின் பூலோகம் எங்குமுள்ள ராஜாக்களை சர்வவல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. இதோ திருடனைப் போல வருகிறேன். நான் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணம் நடக்காதபடி விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். 7ஆம் தூதன் தன் கலசுள்ளதை ஆகாயத்தை ஊட்டினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனம் ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் பிறந்தது. சத்தங்களும் இடி முழக்களும் மின்னலும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுக்கு பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினியாகிய மனுஷர்களுடைய பாத்திரத்தையும் கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைப்பூட்டப்பட்டது. தீவுகள் யாவும் அகற்று போயின. பர்வதங்கள் காணப்படாமற் போயின. தாழ்ந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூசித்தார்கள். அது வாதை மகா கொடிதாக இருந்தது. அதிகாரம் 17. 7 கலசங்களுடைய அந்த 7 ஆவிகளுக்கு ஒருவன் என்னோட கூட பேசி, நீ திரளான தண்ணீரில் மேல் உட்கார்ந்திருக்கிற மகாதி வேசியோடைய பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். அவருடைய வேசித்தனமாகிய மனுஷரால் பூமியின் குடிகளும் பெருகி கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு வருகிற ஆக்கினைக்கு காண்பிப்பவன் என்று சொல்லி ஆவிக்குள்ளே என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் ஒரு ஸ்திரீ ஏறி வர கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரம் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னிலும் இரத்தாம்பங்களிலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளிலும் அசுத்தத்திலும் நிறைந்த பொற்பாத்திரத்தையும் கையிலே பிடித்திருந்தார்கள். மேலே ரகசிய மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவர் வயிற்றிலே எழுதியிருந்தது. அந்த ஸ்ரீ பரிசுத்தவான் இரத்தத்திலும் இயேசுடைய சாட்சியின் இரத்தத்தினால் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவனை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனான் என்னை நோக்கி, ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீனுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய இவனை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய செய்து உலகத் தோற்றம் ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்த பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் 20 இருக்கிறது. மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும். அதில் 7 தலைகளும் அந்த ஸ்திரீகளும் உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவர்கள் 7 ராஜாக்களே. அவர்கள் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்பொழுது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும்.
இருந்தாலும் இராதமாகிய மிருகமே, எட்டாதவனும் அவ்வேழுதலில் தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவன் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிகுந்த விருத்தத்துடைய ஒரு மணி தேசம் ஒரே ராஜாக்கள் மேல் அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர். இவர்கள் தங்கள் வல்லமை அதிகாரத்தை மிருகத்துக்கு ஒப்பானவர்கள். உங்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடி அவர்களை ஜெயிப்பார். அவருடைய கூட இருக்கிற அழைக்கப்பட்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றார். மீண்டும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவர்கள் ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். இந்த மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர் அந்த வேசியை பார்த்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேறும்பொழுது அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாவுக்கு மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றார்கள். ஆம், வாசிக்க வேண்டிய வேதபதி வாசித்து முடிந்தது. ஜெபிப்போம். அன்பின் நாட்டவரை, இந்த வேளையில் உம்முடைய நோமம் மைப்படட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. தொடர்ந்து கிரியை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மட்டும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வேத பகுதிக்காக நன்றி தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் சொன்ன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.